ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இப்போ அடுத்து நம்ம தான் எல்லாமே பிசி முடிஞ்சு எஸ்ஐ முடிஞ்சு எனக்கு ரொம்ப ஆசை சார் காக்கி சட்டை போட்டு பயணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கேன். நீ யோசிக்க தேவையில்ல, நீ என்ன ஆகலாம் காக்கி சட்டை போட்டு பயணிக்கலாம் எப்படி சார் அப்படின்னு கேட்குறியா? ஃபாரஸ்ட்டுக்கான வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா விட போகிறாங்க. ஏன்னா 2022 டிசம்பர்லேயே பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. 1180 வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தாங்க. இதை எப்போ ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் இருந்தது. ஏன்னா ஒரு வருஷம் டூரேஷன்ல எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலன்னு சொல்லும் போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 படி என்ன பண்ணாங்க, ஆர்டிஐ போட்டு மனு கேட்டதுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க 2023 அப்புறமா கண்டிப்பா நோட்டிபிகேஷன் எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. பிஎஸ் எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ இந்த பக்கம் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரு ப்ராசஸ் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அந்த பக்கம் ஒர்க் கொண்டு வராங்க. இப்போ டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி ஸோ இந்த பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் போர்ட்ல என்ன பண்றாங்க, அவங்களுமே தனக்கான நோட்டிபிகேஷனை வெளியிடுறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா இங்க வாட்சர் கார்டு ரேஞ்சர் ஸோ மூணுமே கொடுத்துருப்பாங்க. நீங்க 10th படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, +2 படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, காலேஜ் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. 10th அப்படின்ற பட்சத்துல என்னை குரூப் பிரச்சனை கிடையாது. +1 +2 நீங்க அட்லீஸ்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத் சயின்ஸ் பேஸ் பண்ணி சயின்ஸை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஸ்டூடெண்டா தான் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. உங்களுக்கு கேடட் பார்த்தோன்னா கான்ஸ்டபிளோட ஹையஸ்ட் பொசிஷனுக்கு நீங்க வந்து போயிடுவீங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்டர் போவாங்க. எஸ்ஐ ரேங்க் எஸ்ஐ ரேங்க்ல வந்து போவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா குரூப் ஒன் ரேஞ்சுக்கு நீங்க போயிடுவீங்க. ஸோ நீங்களும் அரசு அதிகாரி ஆகலாம், நீங்களும் காக்கி சட்டை அணிந்து கௌரவமா பயணிக்கலாம். இங்க வந்து பார்த்தோன்னா இல்ல சார் நான் எக்ஸாம்லாம் பர்ஃபெக்டா பண்ணுவேன், என்ன என்னால வந்து பிசிக்கல் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சா நான் பயப்படவே தேவையில்ல. லாங் ஜம்ப் பண்ண தேவையில்ல, ஹைட் ஜம்ப் பண்ண தேவையில்ல, ஓட தேவையில்ல, ஷார்ட் புட் போட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நல்லா நடப்பியா? நடப்போம் சார். நடக்க தெரிந்தா போதுமானது. நீங்கள்லாம் வரலாம் அரசு அதிகாரியா வேறு நடை போடலாம், எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா பிசிக்கலுமே கிடையாது. என்ன பண்ண போற, காட்டுல நடக்க விட போறாங்க. சரியா? ஜஸ்ட் வாக் பண்ண போற. இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹைட்டும் கம்மி, 163 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. 165 சென்டிமீட்டர் ஹையஸ்டா பார்த்து 165 165 என்ன, ஏன்னா 169.5 கூட வெளியே வந்திருக்கா. 165 இருந்தா போதுமானது. நீங்களும் அரசு அதிகாரி ஆகலாம். ஸோ எல்லாமே ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான், சேலரி வைஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அதனால மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கோ. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆல்ரெடி நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் போயிட்டு இருக்குது. டிசம்பர் விட்டுருங்க. ஸோ புதிய வருஷம், புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்பு, புதிய ஜாப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/1/2024 1/1/2024 ஃபாரஸ்ட்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. நீங்க ஜாயின் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சயின்ஸ் கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஜிகேல பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி படிச்ச அதே விஷயங்கள் தான். சயின்ஸு, சோசியல், ஸோ ப்ளஸ் தமிழ் கேட்க போறாங்க. அடிஷ்னலா மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்த டிஎன்பிசி சிலபஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிசிக்கான சிலபஸ் இதே சிலபஸ் தான். சிலபஸ் எல்லாமே ஒன்று தான். எஸ்எஸ்ஜிடி அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், பிசி, எஸ்ஐ எல்லாமே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சிலபஸ் சேம், ஆல்மோஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் சேம், ஆல்மோஸ்ட் சேம், எல்லாமே சேம். அது மாதிரி காக்கி சட்டை எல்லாமே சேம். ஸோ இதை மட்டும் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. ஹைட்டு டிஃப்ரென்ஸ், பிசிக்கல் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் பண்ண முடியலன்னா நீங்க தரமா என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/1/2024 முதல் புதிய வகுப்புகள். ஸோ ஆன்லைன் கிளாஸா இருந்துச்சுன்னா நேரலை வகுப்புகள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காலையில கொடுப்போம். ஸோ காலையில 6:30 to 8:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் அவைலபிளா இருக்கும். இல்லை சார் நான் ஆஃப்லைன்லேயே படிக்கிறேன்னா நீங்க தாராளமா வரலாம். 1/1/2024 முதல் உங்களுக்கான ஸோ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க ஜாயின் பண்ணி பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு யோசிக்காத. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் எல்லாமே சூப்பரா சொல்லி தருவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. இல்லை சார் வேற டிஸ்ட்ரிக்ட் நான் எப்படி ஸ்டே பண்றதுன்னா ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட ஃபுட் அக்கமடேஷனோட பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் எங்கே கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் ஃபுட் ஃபெசிலிட்டி ப்ளஸ் வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே ஒரே அகாடமி. இந்த ஸ்மார்ட் போர்டு கண்ட ஒரே அகாடமி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி தான். இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட காவலர்களை உருவாக்கிய அகாடமி வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி. ஸோ நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வெற்றியோடு திரும்பலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஒருவேளை நான் வந்து ஆன்லைன் பண்ண முடியலைங்க சார், ஆஃப்லைன் பண்ண முடியல, ஆன்லைன்லயே பண்ணிக்கிறேன் சார், ஏன்னா குடும்ப சூழ்நிலை என்னால இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க என்ன பண்ணலாம், 3999 பே பண்ணிட்டு ஸோ எந்த நம்பர் பே பண்ணு பார்த்தோன்னா 8122299971 இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது போன்பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ உங்களை குரூப்ல ஆட் பண்றவங்க என்ன இந்த லிங்க் குரூப்ல மட்டும் தான் போடுவாங்க. அவங்க மட்டும் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பப்ளிக்ல இதை கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஸோ இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்புகளை பயன்படுத்த தவறியணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் சரி ஒரு வாய்ப்பு பயன்படுத்தும் போது வாய்ப்புகளை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் சிறந்த வெற்றியாளர் இருக்காங்க. நீங்க ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு பொறுத்து அவங்களுடைய ஃபியூச்சர் மாறப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் ஸோ டிலே பண்ணாத, ஜாயின் பண்ணிக்கோ, வேஸ்ட் நினைக்காத, இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கோ.
சரியா? இன்வெஸ்ட்மெண்ட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு வாழ்வில் வெற்றி பெற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்தீர்கள். அரசு அதிகாரிகளே பயணிப்போம். வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சோ மச்.